ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மாலா கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம மீனுடைய ஜூமர் செஞ்சு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மீன் செய்யறதுக்கு ஒரு அடி எடுக்கணும். நான் ஒரு அடி கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். அப்புறம் 11 எடுத்திருக்கேன். நான் 11 எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு அடி கொஞ்சம் தள்ளியும் எடுத்துக்கலாம், புதுசாக செய்கிறவங்களா இருந்தால். நான் இவ்வளோ 11 எடுத்திருக்கேன், கரெக்டாக இருக்கும் 11. இப்போ பாருங்கள், இது ரெண்டும் சமமாக எடுத்துக்கணும். சமமாக எடுத்துக்கிட்டு இதை இதுக்குள்ளே போடுறேன். கீழே உள்ள ஒயரை எடுக்கணும், மேல் பக்கம் கொண்டு வரணும். அதே மாதிரி இந்த பக்கமும் கீழே உள்ளதை எடுத்து கீழ் ஒயர் எடுத்து மேலே சொருகணும். அவ்வளோதான். இப்படி செஞ்சுட்டு சமமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதை அப்படியே இப்போ திருப்பணும். திருப்பினா பாருங்கள், இது கொஞ்சம் லென்த்தாக இருக்குது, இந்த ரெண்டு ஒயரும். இதை நம்ம சரி பண்ணிக்கணும். பாருங்கள், அவ்வளோதான். அந்த மாதிரி இந்த ஒயரை கொஞ்சம் அப்படி செஞ்சுட்டு இதை கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஒயரை இந்த மேலே வச்சிடுறோம். மேலே வச்சுட்டு திரும்ப இப்படி திருப்பிக்கிறோம். இந்த சைடு இங்கே பாருங்கள், இதுக்கு கீழே ஒரு ஒயர் போகுது இல்லைங்களா, அதில் உள்ளே கொடுத்து வெளியில் எடுக்கணும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நமக்கு ஓரளவுக்கு ஃபிஷ் மாடல் வந்துச்சு. இது இன்ட்டு மாதிரி இப்படி போகுது இல்லைங்களா, அது மேலே இதை கொண்டு வரேன். இந்த ஒயரை மேலே கொண்டு வந்தாச்சு. திரும்ப இந்த பக்கம் வருது இல்லைங்களா, இந்த ஒயரை என்ன செய்கிறோம், இதுக்கு கீழே கொண்டு வந்து பாருங்கள், இதை மேலே கொண்டு வந்துடுறோம். இது பாருங்கள், இந்த பக்கம் மேலே கொண்டு வரோம். கொண்டு வந்துட்டு இந்த ஒயரை எடுத்துகிட்டு போய் இங்கே பாருங்கள், இந்த இன்ட்டு மாதிரி வந்துச்சுல்ல, இந்த பக்கமும் இந்த சைடு, என் பக்கம் ரைட் சைடு லெஃப்ட் சைடு வர்றதை எடுத்துக்கோங்க. இதை அப்படியே இது உள்ளேருந்து இப்படி கொடுத்து இழுக்கணும். இழுத்திங்கன்னா நல்லா டைட்டாக பிடிச்சி இது பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ திரும்பவும் இதை அப்படியே இந்த பக்கம் திருப்பணும். நம்ம திருப்பிட்டு இங்கே பாருங்கள், இந்த பக்கம் போகுது இல்லைங்களா, இந்த ஒயரை இந்த பக்கம் கொண்டு வந்துடணும். இது உள்ளே இதை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பாருங்கள், இது மேலே இப்படி வச்சுட்டு இதுக்குள்ளே போகுது பாருங்கள் ஒரு ஒயர், இதுக்குள்ளே நம்ம சொருகணும். பாருங்கள், ஏற்கனவே ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன், மீன் எப்படி செய்கிறதுன்னு. மீன் தோரணம் செஞ்சுருக்கோம். பாருங்கள், அவ்வளோதான். இப்படி வந்துருச்சு. இப்போது நம்ம இதுக்கு கண் பால் எல்லாம் வச்சு நம்ம செஞ்சு காட்டுறோம். பாருங்கள், இது மீன் முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். இப்போ இது பாருங்கள், இதை கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மிச்சம் ஒயரை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை அப்படியே விங்ஸ் கட் பண்ணிக்கணும் லைட்டாக மீனுக்கு. பாருங்க, அவ்வளோதான். இப்போ பாருங்க, இந்த மீதி ஒயர் இருக்கு இல்லைங்களா, இதையே கூட நம்ம என்ன செய்யலாம், கொண்டு வந்து வால் அப்படியே செட் பண்ணிடலாம். பாருங்க, வச்சு நான் இதை ஸ்டாப்லர் அடிச்சிருவேன், இல்லாட்டினா வெளியில் வரும். இன்னொரு பீஸ் எடுத்து நான் கட் பண்ணி அதுக்கு அதே மாதிரி செய்கிறேன். எடுத்துட்டு கொஞ்சம் இங்கே எக்ஸ்ட்ரா இருந்தாலும் இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள், மீன் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் லூஸ் ஆகிட்டே இருக்கும், நம்ம இங்கே ஸ்டாப்லர் அடிச்சிடலாம். ஸ்டெப்லரை போட்டால் இந்த வால் வெளியே வராது, எல்லாம் அப்படியே இருக்கும். இப்போ இங்கே நம்ம மீனுக்கு கண் செய்யலாம். இப்போ நான் கருப்பு கலர் ஊசி எடுத்திருக்கேன், கருப்பு கலர் நூல் எடுத்திருக்கேன். அதுக்கு இந்த மணி எடுத்திருக்கேன். பாருங்க, இந்த மணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இது எப்படி நாட் போட்டுக்கலாம். கீழே இந்த ஒயரில்
நூலில் நாட் போட்டுட்டு 2-3 நாட் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் கண்ணு தைக்கிறேன். அப்படி வச்சுட்டு இன்னொரு பீட்ஸ் எடுத்து கோக்கலாம். கோத்து பாருங்க 2 இது வந்தாச்சு. திரும்ப இன்னும் ஒரு தையல் போட்டுக்கலாம். இன்னொரு டைம் திரும்ப ஒரு டைம் இந்த பக்கம் குத்தி இதை அப்படியே நாட் போட்டுடலாம். பாருங்க இந்த இதில் நம்ம பூ கட்டுற மாதிரியும் இப்படி செஞ்சு அப்படியும் செய்யலாம். நல்லா ஈஸியாக இருக்கும் இப்படி போடுறது. போட்டு அப்படியே நம்ம கட் பண்ணிடுவோம். இப்போ பாருங்கள் மீன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் குருவி செஞ்சு காட்டுறேன். குருவிக்கு இதே மாதிரி இதை எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள் இந்த பிளாஸ்டிக் ஒயரு இது வந்து 3/4 அடியில் நான் எடுத்திருக்கேன். 3/4 அடியில் எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள் இதை வந்துட்டு இந்த மேலே உள்ள ஒயரை எடுத்து இதை அப்படியே இந்த பக்கம் போயிட்டு பின்பக்கமாக சுற்றி வரணும். சுற்றி வந்து இந்த பின்னாடி எடுத்துடணும். ரொம்ப சிம்பிள் குருவி. பாருங்கள் இதை அப்படியே உள்ளே கொண்டு போயிட்டு திரும்பவும் இப்படி உள்ளே கொண்டு போய் பின்னாடி இப்படி கொண்டு வந்துட்டோங்களா. இப்போ பாருங்கள் இதுக்கு கீழே ஒரு ஒயர் போகுது. இந்த ஒயரில் இங்கே மேலே முகத்துக்கு வருது இல்லைங்களா, இந்த ஒயர் இந்த கீழே இருக்கும். அதில் கொடுத்து எடுக்கணும். பாருங்க அவ்வளோதான், குருவி ரெடி. நம்ம குருவிக்கு இந்த வாலுக்கு நம்ம இங்கே ஸ்டாப்லர் அடிச்சிடலாம். ஸ்டாப்லர் அடிச்சுட்டா அது நவுறாமல் இருக்கும். ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு செய்யும்பொழுது. இல்லாட்டினா அது பிரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இது பாருங்கள், அது இதுக்கும் அந்த வாலுக்கு லைட்டாக நம்ம அப்படி கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம மீனையும் குருவியும் வச்சு தான் இந்த ஜூமர் செய்ய போகிறோம். பாருங்க அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ இதுக்கு கண்ணு மூக்கு இந்த ரெட் கலர் எடுத்து ஒயர் எடுத்திருக்கேன். இது பாருங்க கொஞ்சமாக அப்படி கட் பண்ணிக்கலாம் சின்னதாக. அது மூக்கு இப்படி வச்சிடலாம். மூக்கு வச்சாச்சு. இப்போ பாருங்க இப்போ இதுக்கும் கண்ணு நம்ம செய்யணும் குருவிக்கும். அதனால் இந்த கண்ணுக்கு ஒரு பீட்ஸ் எடுத்துப்போம். இப்போ பாருங்கள் சென்டராக பார்த்து சென்டராக ஹோல் போட்டு தைக்கணும். கீழே நாட் போட்டுக்கணும். 2-3 நாட் போட்டால் தான் அந்த மணியிலேருந்து வெளியில் வராமல் இருக்கும். இப்போ பாருங்கள் நம்ம அந்த மணி இது பண்ணுவோம். அது சின்னதாக நாட்டு இருந்ததுனால அந்த மணி மூக்கையும் சரி பண்ணிக்கணும். இப்படி வச்சுக்கோங்க. பாருங்க இந்த நாட்டு சின்னதாக இருந்ததுனால இந்த மணி வெளில வந்துடுச்சு. பார்த்து செஞ்சுக்கணும். அது பாருங்க ரெண்டு டைம் நம்ம அப்படி தைச்சிட்டோம்னா ஸ்ட்ராங் ஆகிடும். இப்போ பாருங்கள் இது திரும்பவும் இப்படி சுற்றியும் நம்ம நாட் போடலாம். இப்படி சுற்றியும் நாட் போடலாம். இந்த மணிக்குள்ளே இப்படி விட்டு இந்த மாதிரி இப்படி செஞ்சு நாட் போடலாம். அப்படி இல்லை பூ கட்டுற மாதிரி இந்த மாதிரி செஞ்சும் ஒரு நாட் போட்டுக்கலாம். அவ்வளோதான், குருவி ரெடி ஆயிடுச்சு நமக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த பாருங்கள், குருவி ரெடி, மீன் ரெடி. இப்போ இதை வந்து நான் ஜூமராக அதை எப்படி கோக்குறதுன்னு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நம்ம மீன் கோக்குறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பீட் போட்டு இதை பார்த்து நாட் மாதிரி போட்டுடுறேன். அடியில் திரும்பவும் இப்போது இந்த சங்கு நம்ம அது பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த சங்கு கோக்குறேன். இதை கோத்துட்டு அதுக்கடுத்து பெரிய பீட்ஸ் ஒன்று போடுவோம். பெரிய பீட்ஸை போட்டு சின்னது நான் 10 பீட்ஸ் போடுறேன். அதுக்கடுத்து பெருசாக பெரிய மணி ஒன்று, பெரிய பீடு. இப்போ நான் இந்த மீன் செஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மீனை இதில் கோத்துறேன். பாருங்கள், இது சென்டராக வரணும். இப்போ இது சென்டராக வரணும். இதுக்கடுத்து திரும்பவும் மேலே பெரிய பீட்ஸ் ஒன்று. இப்போ திரும்பவும் நம்ம 10 சின்ன பீட்ஸ் கோக்கணும். கரெக்டாக போட்டிங்கன்னா அப்போ தான் சமமாக அழகாக ரவுண்டாக கரெக்டாக இருக்கும். இப்போ நான் குருவி போடுறேன். இது பாருங்கள், சென்டரில் குருவி. பாருங்கள், முதுகில் அது கரெக்டாக மேலே வர மாதிரி போட்டுட்டு திரும்பவும் பெரிய பீட்ஸ் ஒன்று நான் போட்டுறேன். அதுக்கப்புறம் சின்ன பீட்ஸு 10. இப்போ நம்ம மீன் கோக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம இந்த மீன் ஃபஸ்ட்டு மீன், ரெண்டாவது குருவி, இப்போ மூணாவது திரும்பவும் நான் மீன் கோக்குறேன். இது மாதிரி சென்டராக திரும்பவும் அதே மாதிரி சென்டரில் கோத்துக்கணும். பாருங்கள், சென்டரில் கோத்தாச்சு. கோத்துட்டு திரும்பவும் 10 பீடு பெருசு போடுறேன். பெருசு போட்டுட்டு திரும்பவும் சின்னது. இப்போ பாருங்கள், நம்ம கோத்து முடிச்சாச்சு. இப்போ பாருங்கள், இந்த இதில் நம்ம ஜூமருக்கு ரெடி பண்ணலாம். இது வந்து நாங்கள் கேக் வாங்கின கார்ட்போர்டு. நம்ம அந்த சாதா கார்ட்போர்டு அதுலேயும் செய்யலாம், இதுலேயும் செய்யலாம். எனக்கு இது இருந்ததுனால நான் இதை எடுத்துக்கிட்டேன். நான் 2.5 மெஷர் பண்ணியிருக்கேன், ஹோல் போட்டிருக்கேன் 2.5 அப்படி வச்சு. ஒரு இதில் கொஞ்சம் சின்னதாக வரும். நான் 9 ஹோல் போட்டிருக்கேன். 9 ஹோல் போட்டிருக்கேன். இப்போ அதை எப்படி நம்ம செய்யறதுன்னு காட்டுறேன். பாருங்கள், பாருங்கள், இந்த மாதிரி இப்படி எடுத்துக்கணும். இதில் இந்த ஹோல் போட்டு வச்சுருக்கேன் ஏற்கனவே. அதில் பாருங்கள், இப்போது நம்ம இப்படி நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி பின்னாடி கொண்டு வந்துடுவோம். இது மாதிரி எல்லாத்தையும் கோத்துக்கலாம். இது செஞ்ச எத்தனையும் இது மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சுருக்கேன். 9 லைன் செஞ்சு வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் பின்னாடி கோத்து மொத்தமாக ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது எல்லாத்தையும் கோத்துட்டேன். இது கோத்துட்டு அப்படி வச்சுருக்கேன். இப்போ இது 2 நாட் போட்டுடலாம். 2 நாட் போட்டால் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக 2 நாட் போட்டுக்க வேண்டியது தான். இப்போ பாருங்கள், இதை நான் நாட் போடுறேன்னு சொன்னேன். 2 சேர்த்து நாட் போட்டாச்சு. இந்த பக்கம் 2, இந்த பக்கம் 2 இப்படி நாட் போட்டேன். இந்த நூல்லாம் எக்ஸ்ட்ராஸ் இருக்குது. இது நம்ம சேஃபுக்கு வச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, இல்லை கட் பண்ணாலும் கட் பண்ணிடலாம் அந்த நூலெல்லாம். இப்போ அதை நம்ம மேலே மாட்டுறதுக்கு அதுக்கு நம்ம ரெடி பண்ணலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நூல் எடுத்திருக்கேன். இதை வந்து நான் கீழே நாட் போட்டேன். நாட் போட்டு இது இங்கே கீழே இருந்து இப்படி சொருவுறேன். பாருங்கள், மேலே எடுக்கணும்.
கீழே இருந்து கொடுத்து மேலே எடுக்கணும். கொடுத்துட்டு திரும்பவும் அதே மாதிரி இது கார்னராக இப்படி நம்ம வந்துட்டு எப்படி சொல்கிறது, முக்கோணமாக இந்த மாதிரி கொடுக்கணும். அப்போ தான் நம்ம மாட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். சரி பாருங்கள், இதில் மாட்டி இது பாருங்கள். இப்போ வந்துட்டு இந்த முக்கோணம் இங்கே ஃபஸ்ட்டு இருப்பானே, இப்போ திரும்ப இங்கே இருப்பான், இங்கே சொருகுறேங்க பாருங்கள். இதை சொருகிட்டு இதே இதில் இங்கே நாட் போட்டுக்கலாம். கொஞ்சம் இதை இழுத்து விட்டுக்கலாம். இதை நம்ம மாட்டுற அளவுக்கு இது இங்கே பிடிச்சிக்கிட்டு இது கீழே வந்து நம்ம நாட் போட்டுக்கலாம். நம்ம கீழே இந்த பக்கம் கொண்டு வந்தோம் இல்லைங்களா, இந்த மணியோட சேர்ந்து நாட் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், இதுலேயே நாட் போட்டுட்டு கொஞ்சம் பொறுமையாக போடுங்க. அவ்வளோதான். நாட் போட்டு இதே இதில் உள்ளே நம்ம திரும்பவும் இப்படி வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள், இதை வெளியில் எடுத்துட்டேன். வெளியில் எடுத்தாச்சு. திரும்பவும் நான் இங்கே வந்து ஜாயின் பண்ணுறேன். முக்கோணமாக சொன்னேன் இல்லைங்களா, பாருங்கள். இந்த இதுக்கு இப்போ இந்த ஹோலில் விட்டு நம்ம ஜாயின் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம 3 சைடும் கார்னராக நம்ம கொண்டு வந்துட்டோம். இதை இப்போ நம்ம நாட் போட்டுடலாம். இங்கே நாட் போட்டால் இதை சமப்படுத்திக்கலாம். இங்கே இது பாருங்கள், இப்படி சமப்படுத்திக்கணும். இந்த மூலையில் நம்ம தூக்கி பார்த்தா கரெக்டாக நம்ம வெயிட் இது பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கரெக்டாக அப்படி சமமாக வரணும். இப்போ வந்து நம்ம கீழே நாட் போட்டுக்கலாம். முடிச்சிட்டோம். இதை மேலே மாட்ட வேண்டியதான். ஜூமர் ரெடி ஆயிடுச்சு நமக்கு. இந்த சேனல் பிடிச்சத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.